ஆக்சுவலா நிறைய பேர் பண்ற தவறு இப்போ இந்த இதுல பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ நீங்க சோசியல் மீடியால பாத்துருக்கலாம். ஃபுட்டிங் மேட் இருக்குல்ல, நம்ம ஃபவுண்டேஷன்ல ஃபுட்டிங் மேட் எல்லாம் வைக்கும் போது கீழே பிசிசி போடாம செங்கல்ல கீழே வச்சுட்டோ இல்ல கல்ல மேல வச்சு டேரக்டா மேட் வைக்கிறது, ஒரேடியா ராஃப்ட கேஸ் பண்றது, ராஃப்ட்ல சைடு வைக்கிறது இல்ல. இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நீங்க வீடியோல பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபியூச்சர்ல பெரிய பிரச்சனை உண்டாக்கும். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், நீங்க செங்கல்ல யூஸ் பண்ணி ஒரு மேட்டை மேல வச்சு காங்கிரட் ஃபுட்டிங் போட்டு எல்லாம் முடிச்சிருங்க. ஆனா அந்த செங்கல் வந்து தண்ணி வாட்டர் அப்சர்வ் பண்ற தன்மை அதுக்கு நிறைய இருக்கு. அப்ப கீழே இடத்துல இருந்து வர தண்ணி அதை அப்சர்வ் பண்ணி எங்க செலுத்தும், அதுக்கு மேல இருக்கிற ஃபுட்டிங்கோட மேட் அந்த ராட்ல தான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் செலுத்தும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கரெக்ஷன் ஆகிட்டு துருப்பிடிச்சு தேவையில்ல, அது மூலயமா அது அப்படியே பரவி பில்டிங்கே கொலாப்ஸ் ஆகுறது வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் ப்ராப்பரா பிசிசி போட்டு மார்க் பண்ணி ப்ராப்பரா கவர் பிளாக் யூஸ் பண்ணி சிமெண்ட் இல்ல சிமெண்ட் காங்கிரீட்ல பண்ண கவர் பிளாக் யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷனை கண்டிப்பா கரெக்டா போடுங்க. ஏன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பில்டிங் கண்டிப்பா ஸ்டேபிளா நிற்கும். பேஸ்மெண்ட்லயே வீக் ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மறக்காம கவர் பிளாக்ஸை கரெக்டா யூஸ் பண்ணுங்க.